ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச்னா ஒயிட் ரைஸ் அண்ட் வாழைத்தண்டு பொரியல் அண்ட் முள்ளங்கி பருப்பு சாம்பார் தான். எப்படியும் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் மோஸ்ட்லி வாழைத்தண்டு பொரியல் ஆட் பண்ணிக்குவோம். நான் ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கணும் அதில் 3ல் 1 பங்காவது நான் காய் எடுத்துக்குவேன். ஏதோ ஒரு பொரியல் அந்த அன்னைக்கு எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ரைஸில் மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட் தான், அதில் எந்த ஒரு சத்துமே இல்லை. இன்னுமே நம்ம கரெக்டான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரொட்டீனுக்கு வரணும். நாங்கள் இது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணவே இல்லை. இனிமேலாவது ஃபாலோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நாங்கள் ஸ்டெப் பை போனோம்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபுட் ரொட்டீன் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் மாற்றலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நம்ம ரைஸும் கார்போஹைட்ரேட் தான். அண்ட் மார்னிங் மோஸ்ட்லி தோசை இட்லி பணியாரம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதையும் நம்ம ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் மட்டும் மில்லட் ரெசிபீஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பணியாரமும் தான் சுட்டிருந்தேன். தோசை எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு இட்லி பிடிக்காது, எனக்கும் மோஸ்ட்லி அந்தளவுக்கு இட்லி பிடிக்காது. ஆனால் நான் சாப்பிட்டுக்குவேன். அவருக்கு சுத்தமாகவே அது பிடிக்காது. பணியாரம் ரேராக வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பணியாரம் சுடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் இருந்துச்சு, ஆர்டர்ஸ் இருந்துச்சு, அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லி அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா.